இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசி பலன்கள். இந்த 12 அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்களில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதேமாரி இந்த 12 சீடர்கள், இயேசு மொத்தம் 12 சீடர்கள், அதில் ஒன்று கன்னி ராசி, ஒரு பெண். அதே இதில் வைணவத்தில் 12 ஆழ்வார்கள், ஒன்று பெண். நமசிவாயம் ஐந்தும் ஐந்தும் புராணமான மாயையும் நமசிவாயம் ஐந்தும் ஐந்தும் நம்முடைய இருக்கவே நமசிவாய உண்மையை நன்குரை செய்நாதனே. இது 12 ராசி. ஆதிநாலு வேதமும் பாரிலே படர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் இப்படி இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அணுவெளி சார்ந்து அப்படிங்கிறது தான் இந்த 12 ராசி மண்டலங்கள். 12 உயிர். இது தமிழுக்கு வரும்போது உயிர் மெய்யின்னு வந்துடும். அதாவது உலகத்தை எறிந்து நம்ம முக்தி எறிஞ்சு போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எப்படி இயற்றப்பட்டது அப்படிங்கிறது. இந்த 12 ராசியில் 12 சீடர்கள் இயேசுக்கு இருந்தார்ன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி வைணவத்தில் 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தமிழில் வந்து உயிர் மெய் மொத்தம் 18 அப்படிங்கிறது வந்து மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்து வந்து 12. இது ரெண்டையும் சேர்க்கறது வந்து அறிவு அப்படின்வாங்க. முக்கண் முதற் கொழுந்து அப்படிங்கிற ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்தை இறுதி வரையும் உச்சரிக்கும் போது ஈ அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இக்கு எங்கு இச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி மூலம் ஈ வரும். ஏன்னா ஈனா இயல் என்று வரும். இயல் இசை நாடகம் அப்படின்ட்டு. நாடகம் அப்படின்னா பொருள் அசைவு, இயல் அப்படிங்கிறது அறிவு, நாதம் அப்படின்னா உயிரின் தன்மை. இதுதான் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இதமாரி தான் வகுத்து கொடுக்கப்பட்டுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இயேசு கிறிஸ்து இதெல்லாம் புராண கதையை பிற்காலத்தில் அங்கே சித்தரிக்கும் போது அதே விஷயங்கள் இங்கே சித்தரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 64 கலைகள் இருக்கும். ஆனால் இருக்கிறது 63 நாயன்மார்கள் அப்படின்பாங்க. ஆனால் 64வது நாயன்மார். ஒவ்வொன்றும் இந்த மிருகத்தின் இலக்கு அப்படிங்கிற மாதிரியும் வச்சுருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ரிஷிப ராசி அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அமெரிக்கா குடியில் பார்த்தீங்கன்னா கழுகை வச்சுருப்பாங்க. இந்த ஆரியவர்த்தம் வந்து கிருஷ்ணாங்கிறவங்க தான் கழுகை வந்து பயன்படுத்துவாங்க. தமிழில் தான் அந்த பேர்லாம் இருக்குது. தமிழ் வந்து நம்ம அதிகபட்சம் பார்த்திங்கன்னா சிவன் அப்படின்னா பசு காளை அப்படிங்கிற அந்த விஷயங்கள் தான் வச்சுருப்பாங்க. அதே உயிரியல் சார்ந்த கோட்பாடு 84 லட்சம் யோனி நாதம் அப்படிம்பாங்க. இது வந்து இது பிற்காலத்தில் வந்து இந்த நூல்கள், இந்த பிரபஞ்சத்தோட தன்மை இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் தப்பானவங்க கைக்கு போனோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இனிமேல் இந்த உலகத்தை நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு விஷயத்தில் அதில் அமெரிக்கா இவங்கெல்லாம் உள்ள ஒரு ஆள் தான். அமெரிக்கா இதுக்கெல்லாம் தமிழுக்கும் அதனால தான் அவங்க தமிழை வந்து வேறு மாதிரி வடித்து வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பிரபஞ்சத்தை விட்டு நம்ம வெளியிலையும் போகணும் அப்படின்னம்னா முக்தி அப்படிங்கிறது வேணும். முக்தி இருந்தால் மட்டும்தான் போக முடியும். அதாவது பூர்ணத்தையும் அறிஞ்சு முக்தி இல்லைன்னா வந்து முக்தி வந்து கிட்டாது அப்படிங்க. அதை வந்து சிவம் அப்படிங்கிறத தான் கொடுக்க முடியும். இந்த சக்தி தாய்மையோட இப்போ வேறு யாராலையுமே அந்த முக்தியை வந்து கொடுக்க முடியாது. இதுதான் இந்த பூலோகம் பிரபஞ்சத்தினுடைய தன்மை. இது இன்னும் அடுத்த பதிவில் வந்து இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இந்த இயற்கை அணுவெளி கோட்பாடும் கீழே வந்து படர்ந்துருக்கு. அப்போ அதை எடுத்துகிட்டு தான் வந்து அவங்க தேவர்கள் அப்படிங்கிறது. இது வந்து அதுமாரி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து நடந்திருக்கு. அதை தெளிவுபடுத்தும்.